நிச்சயமாகவே அவர் உங்களை சுகமாக்குவார். தைரியமாயிருங்கள். 38 வருஷமாய் படுத்து கிடந்தவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் இன்றைக்கு மாறாத ஒரு தேவனாக உங்களையும் அவர் சுகமாக்குகிறவராயிருக்கிறார். ஒருவேளை வருத்தத்தோடு வேதனையோடு இருதயம் இளைத்து போய் இருக்கிறீர்களா? நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்குவார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள், உங்கள் சரீரத்திலே பார்ப்பீர்கள், உங்கள் தேவைகளிலே பார்ப்பீர்கள், உங்களுடைய பிரச்சனைகளிலே அதை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை விளங்கும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் காண முடியும். அவர் நிச்சயமாகவே சொன்னதை செய்வேன் என்று சொன்ன தேவன், வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றுகிற தேவன், பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன். உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா எந்த வகையிலே பழுதடைந்திருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் சுகமாக்குவார். தைரியமாயிருங்கள். உங்கள் மேலான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். வேதம் அதைத்தான்